गाइस ஒரு நாள் ஜெகநாதருக்கு வயிறு வலி வந்து அந்த வயிறு வலியால அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாரு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவே இந்த கதை சூப்பரா இருக்கும். நான் முழுசா சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வகை வகையா பிரசாதம் செஞ்சு அதை ஜெகநாதருக்கு படைப்பாங்க. இப்படி பக்தர்கள் அன்போட பிரசாதம் வழங்குறத சாப்பிடாம இருந்தா அது அவ்வளவுதான் நல்லா இருக்காதுன்னு நினைச்ச ஜெகநாதர் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவாரு. இப்படிதான் ஒரு நாள் வகை வகையா நிறைய பிரசாதம் சாப்பிட்டதால அவருக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வயிறு வலியால அவதிப்பட்டு தூங்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்போ ஜெகநாதர் அவரோட தீவிரமான பக்தியான ஒரு வயசான மூதாட்டி கனவுல போய், அம்மா எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது, என்னால தூங்கவே முடியல, உங்களால முடிஞ்சா எனக்கு வேப்பிலையை அரைச்சு கொஞ்சோண்டு ரசம் செஞ்சு தரீங்களான்னு கேக்குறாரு. இதை கேட்ட அந்த பாட்டி உடனே வேப்பிலையை அரைச்சு ரசம் செஞ்சு அதை ஜெகநாதர் கோவிலுக்கு கொண்டு போறாங்க. வேப்பிலை ரசத்தோட பாட்டி கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ கோவிலுக்கு வெளியில இருந்த 2 காவலாளிகள் அந்த பாட்டியை நிறுத்தி அவங்க வச்சிருந்த ரசத்தை கீழே கொட்டி விட்டு இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு அவமானப்படுத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு முழுக்க அழுதுகிட்டே, என் சாமி வயிறு வலியால ரொம்ப கஷ்டப்படுறாரு, இன்னைக்கு நைட்டு அவர் எப்படிதான் தூங்க போறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜெகநாதர் பயங்கரமா கோவப்பட்டு உடனே அரசன் கனவுல போய், எனக்கு இப்போ வயிறு ரொம்ப வலிக்குது, அதோட எங்க அம்மாவையும் அவமானப்படுத்திட்டாங்க, உடனே நீங்க இதை சரி செய்யுங்கன்னு கனவுல சொல்றாரு. இதை கேட்ட அரசன் உடனே தூக்கத்திலிருந்து எழுந்து நேரடியா அந்த பாட்டி வீட்டுக்கே போய் வேப்பிலை ரசத்தை செய்ய சொல்லி அந்த பாட்டியை அழைச்சிக்கிட்டு அரசன் நேரடியா ஜெகநாதர் கோவிலுக்குள்ள போறாரு. அந்த பாட்டி செஞ்ச வேப்பிலை ரசத்தை ஜெகநாதருக்கு அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வயிறு வலி முழுசா சரியாயிடுச்சு. அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் ஜெகநாதருக்கு பிரசாதம் வச்சதுக்கு அப்புறம் வேப்பிலை ரசத்தை அர்ப்பணிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஜெய் ஜெகநாதன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.